ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12 பேனல் அனார்கலி குர்த்தி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஏ லைன் குர்த்தி மாடலில் தான் தைக்கிறோம். வேஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டு வேஸ்ட் லைன்லேருந்து கீழே நல்லா ஃப்ளாடாக வர மாதிரி இதை நம்ம தைக்க போகிறோம். இப்போ நான் XXL அளவில் தான் தைக்கிறேன். நான் சொல்கிற மெத்தட்லேயே உங்கள் அளவில் கூட நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போது இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பேனல் குர்த்தி தைக்கிறதுக்காக 3 மீட்டர் ரயான் கிளாத் எடுத்திருக்கேன். XXL எக்ஸல்லாம் கண்டிப்பாக 3 மீட்டர் எடுங்க. ஏன்னா நம்ம கையும் சின்ன ஸ்லீவ் வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் லாங்காக வைக்கிறதுனால கண்டிப்பாக துணி தேவைப்படும். இப்போ நான் துணியை பிரிச்சுட்டு ராங் சைடில் மடித்து போட்டிருக்கேன். கரையும் இருக்கிற மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். அதே மாதிரி உயரத்துலேயும் ஒரு மடிப்பு மடிக்கிறேன். நம்ம எப்போவுமே சுடிதார் போடுவோம்ல, அதே மெத்தட்லேயும் மடித்து போட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் அகலம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் மடித்து போட்டு எனக்கு 22 இன்ச்சு அகலம் வருது. இது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் XL XXLலாம் தைக்க முடியும். அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக XL XXL தைக்கிறீங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கிற துணியாக எடுத்துக்கோங்க. இப்போது கீழ்ப்பக்கத்தில் மேலே கீழே இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டிருக்கேன். கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். உயரம் உங்களுக்கு ரெடி அளவு எந்த அளவு வருதோ அதோட ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சோ கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சோ சேர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க இல்லை பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே கூட எடுத்துக்கோங்க. இந்த அளவுங்களோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா பேனல் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் கீழே அப் அண்ட் டவுனில் வரும். நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது அது கழிச்சு விடும் போது நமக்கு அந்த ஹைட்க்கு கம்மியாக ஒரு ஃபீல் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெடி அளவு 45 இன்ச்சு எடுத்திருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் சேர்த்து 47 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை 4ஆக மடித்து போட்டிருக்கோம். இது 12 பீஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போனா 4 3 12ன்றதுனால 3 பிரிவாக இதை பிரிக்கணும். இப்போ இந்த அகலம் மடித்து போட்டிருக்கோம்ல, இதை 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இப்போ மடித்து போட்டு 22 இன்ச்சு அகலம் வருது. அது 3ஆக பிரித்தா 7.25 இன்ச்சு வருது. 7.25 இன்ச்சு 7.25 இன்ச்சு 7.25 இன்ச்சாக 3 பிரிவாக பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டு சைட்லேருந்து 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து திரும்பவும் 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மேல் பக்கமாக 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம். இதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயும் 3 பிரிவாக பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டு சைட்லேருந்து 7.25 இன்ச்சு திருப்பியும் ஒரு 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம்ல, இதில் நம்மளோட அளவை மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட மார்பு சுற்றளவை எடுத்துக்கோங்க. நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அது கூட தையலுக்கான அளவையும் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு சுடிதாரில் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம தையலுக்காக மார்க் பண்ணுவோம்ல, 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல, அது நீங்கள் எந்த அளவு விட போகிறீங்களோ அதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 1 இன்ச்சு விடுற மாதிரி இருந்தால் 4 பக்கத்துக்கு 4 இன்ச்சு தேவைப்படும். நான் இப்போ 1.5 இன்ச்சு விட போகிறேன். அந்த எக்ஸ்ட்ரா துணி நம்ம அளவை விட எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல அந்த தையலுக்கு பக்கத்தில், அது நான் 1.5 இன்ச்சு அளவில் துணி விட போகிறேன். அதனால் 4 பக்கத்துக்கு சேர்த்தா 6 இன்ச்சு வரும். ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு விடுவேன், 2 பக்கத்துக்கு 3 இன்ச்சு, 4 பக்கத்துக்கு 6 இன்ச்சு எனக்கு வரும். அதனால் இப்போ நான் மார்பு சுற்றளவு 40 இன்ச்சோட இந்த 6 இன்ச்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னா 46 இன்ச்சு வருது. இப்போ 12 பேனல் வைக்கிறதுனால அந்த 46 12ஆக பிரிச்சுக்கலாம். 12ஆக பிரிச்சோம்னா 3.8 வருது. அந்த 3.8 இன்ச்சோட தையலுக்காக நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா பேனலையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு 4.3 இன்ச்சு வருது. நீங்கள் எடுக்கிறதுல மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அது கூட நம்ம தையலுக்காக விடுவோம்ல, அதையும் சேர்த்துக்குங்க. 4 இன்ச்சோ இல்லை 6 இன்ச்சோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை 12ஆக பிரிச்சுக்குங்க. பிரிக்கும் போது வர ஆன்சரோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு பார்ட்டில் நம்ம எடுத்த அளவை மார்க் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு 4.3 வந்ததில் அது இந்த ஃபோல்டு சைட்லேருந்து இந்த பக்கத்தில் நான் 4.3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்ம அந்த வேஸ்ட் லைன் எது வரைக்கும் வரும்னா ஒரு 15 இன்ச்சு, இது எல்லாருக்கும் பொதுவான அளவு தான். மேலேருந்து கீழே ஒரு 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் 4.3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தான் அந்த ஷேப்காக நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழே எந்த அளவு அகலம் இருக்கோ அதை நம்ம கோடு கிழிச்சு விட்டுக்கலாம். இப்போது மேலேருந்து அந்த 15 இன்ச்சு வேஸ்ட் லைன் வரைக்கும் 4.3 இன்ச்சில் நம்ம அகலத்தை மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம 7.25 இன்ச்சு மார்க் பண்ணலாம், அது வரைக்கும் இது மாதிரி கிராஸாக வச்சு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பார்ட்டில் தான் இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். அதனால 7.25 இன்ச்சு வரைக்கும் இது மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்குங்க.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் மார்க் பண்ணால் போதும், மீதி இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது மேலேருந்து வேஸ்ட் லைன் 15 இன்ச் வரைக்கும் நான் 4.3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடியுதில் 7.25 இன்ச் அது வரைக்கும் அப்படியே ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 3 பாகத்தில் ஒரு பாகத்தை கட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேருந்து 15 இன்ச் வரைக்கும் அந்த 4.3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்கோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபோல்டு சைடுன்றதுனால நமக்கு 2 பீஸ் தான் கிடைக்கும். அதனால நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 பீஸ்லேயும் சென்டரில் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இதில் 4 பீஸ் கிடச்சிடும். இப்போ 12 பீஸில் 4 பீஸ் கிடச்சாச்சு. இப்போ மீதி 8 பீஸை மீதி இருக்க துணியில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து அப்படியே இப்படி திருப்பி இந்த துணி மேலே போட்டுக்குங்க. இப்போது கீழே அகலமாக வருதுல, அந்த பார்ட் வந்து மேல் பக்கத்தில் இந்த சைடில் வரும். இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதே அளவுலேயே நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 8 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதை எடுத்து மீதி இருக்கிற துணியில் இது மாதிரி தலைக்கீழே போட்டுக்குங்க. ஷேப் எடுத்தோம்ல, ஃபஸ்ட்டில் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி சென்டரில் மட்டும்தான் அது தலைக்கீழே மாறும். இந்த சைடில் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணோம் அது மாதிரி வரும். அதை அப்படியே தலைக்கீழே போடுங்க. போட்டுட்டு நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 12 பீஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட் சைடு 6 பீஸு, பேக் சைடு 6 பீஸ் தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3 பார்ட்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, எல்லாத்துலேருந்தும் 2 எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 2 எடுத்துக்குங்க, செகண்ட் பார்ட்லேருந்து 2 எடுத்துக்குங்க, தேர்ட் பார்ட்லேருந்து 2 பீஸ் எடுத்துக்குங்க. இப்போது 3 பார்ட்லேருந்தும் 2 பீஸ் எடுத்தோம்ல, அதை இது மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் 6 பீஸை இது மாதிரி பிரித்து போட்டிருக்கோம். இப்போ இந்த 6 பீஸையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த பீஸை எடுத்து இது ஒன்று மேலே ஒன்று இப்படி போடுங்க. 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸும் எடுத்து இது மேலே போடுங்க. போட்டுட்டு 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு பீஸாக ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து 6 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும். அதை நம்ம லாஸ்ட்டில் கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி பேக் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் 2 நல்ல பக்கமும் ஒன்று பார்த்த மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ தான் நம்ம அளவுங்களை மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியால் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷோல்டரோட அளவு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். இங்கேருந்து ஆமுல் இறக்க வந்து நான் 6 இன்ச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் 1 இன்ச்சு அளவில் இந்த ஆமுல் வளைவு வரைஞ்சி விட்டுக்கிறேன். இங்கேருந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் எனக்கு 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு 1.5 இன்ச்சு வருது கரெக்டாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனலுக்கு நம்ம அளவு எடுத்தோம்ல, 1.5 இன்ச்சு சைடில் விடுவோம். கரெக்டாக 1.5 இன்ச்சு வருது. நம்ம
ஃபஸ்ட்டு நம்ம பேனல் கட் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட் எடுக்கும்போது செஸ்ட் லைனோட 6 இன்ச்சு சேர்த்தோம். 6 இன்ச்சு சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் தையலுக்காக இங்கே 1.5 இன்ச்சுக்கான கரெக்டான அளவு வரும். நீங்கள் 4 இன்ச்சு சேர்த்துருந்தீங்கன்னா 1 இன்ச்சு வரும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து 15 இன்ச்சு அளவு வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து 4ஆக பிரிச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா மேலே 10 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, மேலே செஸ்ட் லைன்லேருந்து ஒரு 1லேருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணாலும் கரெக்டாக வரும். இப்போ நான் மேலே 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழே வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை இது மாதிரி கோடு கிழிச்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம வேஸ்ட் லைன் வரைக்கும் தான் அந்த ஷேப் வரும். இப்போ இங்கேருந்து அப்படியே இப்படி லாஸ்ட் வரைக்கும் கோடு கிழிச்சுக்குங்க. இங்கேருந்தே அந்த தையல் இப்படியே தைச்சிட்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு அரை இன்ச்சு அளவில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் இது மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க. நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடோட நெக்கை கட் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேக் நெக் வெட்டின மாதிரியே ஃப்ரண்ட் நெக்குக்கும் அகலம் 2 இன்ச்சு வச்சுட்டு இறக்கம் மட்டும் கொஞ்சம் லோவாக 6 இன்ச்சு வச்சுருக்கேன். மீதி இருக்க துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். ஃபோல்டு சைடு என்னை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் இது மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கீழே மேலே கீழேன்னு இருக்கிறத ஈவனாக வச்சு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரெடி அளவு எவ்வளோ வேணுமோ அதோட மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சோ கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சோ சேர்த்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 15 இன்ச்சு ஸ்லீவோட ரெடி உயரம் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சோ கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சோ சேர்த்து 16.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஸ்லீவோட ஐட்டம் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவோட அகலம் ஆமுல் ரவுண்டை 2ஆக பிரிச்சுக்குங்க. எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இறக்கம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3லேருந்து 3.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக கீழே கை சுற்றளவு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு ஸ்லீவ் தான் வரைஞ்சி விட்டுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக தள்ளி இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு ஸ்லீவை மட்டும் கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம 2ஆக பிரிச்சுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ நான் பேக் சைடு இதை மட்டும் கட் பண்ணுறேன். இப்போ சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 2ஆக பிரிச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு தெரியறதுக்காக அதுலேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வந்து கீழே 1 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் சமோசா லேஸ் வச்சு கீழே வந்து 1 இன்ச் அளவில் மடித்து தைச்சிருக்கேன். 2 ஸ்லீவையும் தைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அந்த சமோசா லேஸ் வச்சே ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். மேலே டேக் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அதை பாருங்கள். இப்போ பேக் பார்ட்டையும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்குங்க. ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டாப்போட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் இது மாதிரி வச்சுக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவில் சென்டராக ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைட்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம், அது ஃப்ரண்ட்டு சைடு பார்த்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சுக்குங்க.
வச்சுட்டு சென்டர்லேருந்து 1/2 இன்ச் அளவில் 2 சைடும் தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டதும் அது மேலேயே இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இன்னொரு பக்கமும் கரெக்டாக வந்துடும். அதுவும் சென்டர்லேருந்து 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் தைச்சிட்டதும் அது ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுக்குங்க. இது மாதிரி போட்டுட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண எந்த அளவில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் வரைக்கும் அந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். வேஸ்ட் லைன்லேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு வந்துடலாம். 2 சைடும் தைச்சிட்டு பக்கத்தில் 1/4 இன்ச் அளவில் 2 தையல் போட்டுக்குங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி திருப்பி விட்டுருக்கேன். இப்போ இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்குங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு கீழ்ப்பக்கம் வந்து மேலே கீழேன்னு இருக்குல்ல, அதை ஈவனாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தையலுக்காக எந்த அளவு விட்டுமோ அந்த அளவு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம 1.5 இன்ச் அளவு தையலுக்காக விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச் அளவை இப்போ மடித்து தைச்சிக்கலாம். இப்போ கீழவும் மடித்து தைச்சாச்சு. நம்மளோட 12 பேனல் அனார்கலி குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் சமோசா லேஸ் கொடுத்து சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். வேஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம ஷேப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து கீழே நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி தைச்சிருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.